எல்லா வாழ்க்கையில கல்யாணம், குழந்தை, வியாபாரம் இந்த மூணுத்துக்குமே ரொம்ப விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அங்கே நிறைய சிறப்பான பரிகாரங்கள் இருக்கு. பூஜை அது கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். நல்ல 9 வாரம் இந்த விஷயத்த சிறப்பாக பண்ணால் கோமுக பூஜைன்னு சொல்லுவோம். அந்த பூஜை பண்ணி விளக்கேற்றுறது தான். இங்கே நீங்கள் யாரும் பைசாலாம் செலவு பண்ண வேண்டியது இருக்க வேண்டும். இங்கே வரணும், நேரத்தை செலவு பண்ணணும். அவங்க செலவு பண்ண வேண்டியது நேரத்தை மட்டும்தான். அங்கே அமைதியாக இருந்து தன்னுடைய கோரிக்கையை நன்னா அருமையாக தாயார்கிட்ட நன்னா பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். 9 வாரம் தொடர்ந்து அந்த கோமுக பூஜை பண்ணி விளக்கேத்துனா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சில பேர் அந்த மாதிரி பண்றச்சு 2 விதமான அனுகூல்யம் இருக்கும், 3 விதமான அனுகூல்யம் இருக்கும். வாஸ்து யோகம் இருந்ததுன்னா அவருக்கு வீடு அமைஞ்சிடும், இடம் அமைஞ்சிடும், அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். ஸோ அவ பண்ணதுக்கான பலன் ஏதாவது 9 வாரத்துக்குள்ள அவளுக்கு நல்லபடியா நடக்கும். குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அங்க அதே பூஜை தான். நெல்லிக்காயை அம்சம் பண்ணி அந்த 2 நெல்லிக்காயை கொடுக்கும். அவ கொண்டு வரணும். அந்த நெல்லிக்காயை அம்சம் பண்ணி இது வரைக்கும் நல்லபடியா குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு, நல்லாவும் இருக்காங்க.